ஜோதிகா எப்பாச்சும் உங்க மேல கோச் இருக்காங்களா? ஜோதிகா இல்ல, எதனால கேக்குறீங்க? திம்ஸ் கட்ட அவங்க வர கொஞ்சம் சப்பியா இருப்பாங்க. எப்பயாச்சும் அது அர்த்தம் புரிஞ்சு கேட்டாங்களா? ஏன்னா விஜய் சார் வந்து அப்பெல்லாம் வந்து எல்லாரும் அண்ணான்னு சொல்லி பேசிட்டு இருந்த ஒரு டைம் அது. வாங்கண்ணா போங்கண்ணா அப்படின்னு தான் பேசுவாரு. இருக்கான்னா அட இல்லையானா, இல்லையானா அது இல்லையானா. ஏவாளுக்கு தங்கச்சியே என் கூட தான் இருக்கா, ஆள் உயிர ஆளிர் பழம் அப்படியே எனக்கா. அப்பப்போடு கிண்ணிக்கோடி அப்படின்னு பின்னிக்கோடி. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Joyalukas, world's favorite jeweler, diamond wedding collection by Pride. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. ஒரே சிங்கிள் டேக் சார். பார்த்து பார்த்தல ஆரம்பிச்சு 2 சரணம் எண்டு பல்லவி சிங்கிள் டேக். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன். கடிகாரம் உண்மையில் நானோடு கடிகாரம் ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் தினம் சுற்றுதமா அடி என் வாழ்வுன்னு சொல்லி அந்த வரிகள் வரும். ஐம்பெரும் காப்பியம் நீ, ஹைக்கு கவிதம் நீ, ஹிட்லரின் யுத்தம் நீ, தெரேசாவின் முத்தம் நீ, உன்னோடு முடியட்டும் கடைசி அழகியும். அதுதான் அந்த படத்துல வந்து அந்த கதாநாயகனுடைய பார்வையும் இருக்கும். சமீபத்தில் ஒரு நிர்வாணமும் கூட சாதாரணம் நேற்று உன் கால் கண்டையின் வெண்மை சூடேற்றதே இன்று அப்படின்னு சொல்லி இப்படி வந்து ஒரு காதலுக்குள்ள கசிந்துட்டு இருக்கும் போது இல்ல, அந்த கால் கெண்டையின் வெண்மை வந்து இவனை வந்து அப்படி வந்து இவனை தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிற வரி. ஒரு கூடை, அந்த ஒரு கூடையை பிடிச்சிட்டேன், நிலா உட்காரல, டியூன் வேற. அப்போ நிலாவுக்கு பதிலாக வேற போடலாம் போது அதை ஆங்கிலமா மாத்திடலாம், சன்லைட் வந்து. அப்போ ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட், ஒன்றாக சேர்ந்த கலர் தானே ஒயிட் அப்படின்னு அடிச்சு சொன்ன உடனே அவர் ஏதோ டேக்ல வந்தாரு, சூப்பர் சார், இதான் சார் லைன் அப்படின்னு. வார்த்தை தாளம் தப்பாம வரணும். அந்த தத்தர தர 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 தரா அப்படின்னா அப்படிதான் வரணும். இப்ப நீ எனக்கு நான் உனக்கு தான், இதுவும் டியூனுக்கு பொருந்தும், ஆனா தாளத்துல இல்ல. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். முதல்ல வைரமுத்து அவர்கள் எழுதுதா இருந்த பாட்டா நான் எழுதியிருந்தேன். சாமி கருப்பு தான், பாதி பூமி கருப்பு தான் எழுதியிருந்தேன். எந்த சமயத்துலையும் பாதி பூமி கருப்பா தானே இருக்கும். ஆனா அது வந்து மியூசிக்கலா இல்ல அப்படின்னு சொல்லி சாமி கருப்பு தான், சாமி சிலையும் கருப்பு தான். எனக்கு கூட முரணா இருந்தது, ரெண்டும் ஒண்ணு தானேங்க. சாமி கருப்பு தான் ஒண்ணுதான், சாமி சிலையும் கருப்பு தான் ஒண்ணுதான். சேமிப்பாளருக்கு பிடிச்ச பாட்டு, எஸ்பிபி சாருக்கு பிடிச்ச பாட்டு, கமல் சாருக்கும் பிடிச்ச பாட்டு, சுந்தரி சாருக்கும் பிடிச்ச பாட்டு. ஆனா ஏன் படத்துல கேசட்ல இருக்குமா? இருக்கு. ஆனா அதுக்கு பதில் தான் பூவாசம். மறக்க முடியாத பாடல்கள். ஸோ அதுல குறிப்பிட்ட சில பாடல்கள் வந்து எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, யாரை கேட்டாலும் ஒவ்வொரு பூக்களும் பத்தி சொல்லுவாங்க, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச. ரொம்ப ஃபேமஸான பாடல்களை பத்தி அதிகமா பேசியிருப்பாங்க. நிறைய அண்டர்ரேட்டட் சாங்ஸ். இந்த பாட்டு வந்து பாவஜி சார் தான் எழுதினாரா, அட இத்தனை காலமா யாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி பல பாடல்கள் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பாடல்களை பத்தி இந்த நேர்காணல உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச முதல் பாடல் எல்லாருக்குமே இந்த ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ஹிட் இருக்கும்ல. இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க இந்த பாட்டை தாண்டி வந்தே இருக்க முடியாது. நீ வருவாய் என பார்த்து 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 பார்த்த கண்கள் பூத்து இருந்து. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சா சார்? இல்ல இல்ல இல்ல, அப்ப நான் ரொம்ப பேச்சுலர் தான். அப்ப நான் ராஜ்குமார், இவரு எஸ்.ஏ. ராஜ்குமார் தான் மியூசிக் இருக்கு. அப்ப அவர் தான் பிரைம் பீக். அது ஏதோ ஒரு பாட்டு ரோசாப்பூலாம் தமிழ்நாட்டே அப்படி அலசிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்த பாட்டு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அப்ப எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் கூட நம்பிக்கை இல்லை, நான் வந்து இந்த பாடலை சிறப்பாக எழுத முடியுமா அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஆனால் ராஜகுமாரன் வந்து கடைசி வரைக்கும் இல்லை இவர் தான் எழுதணும்ன்ட்டு அப்புறம் நிறைய நான் பல்லவிகள் எழுதி போய் கொடுத்தேன். அதில் நிறைய இயல்பான வரிகள் மாட்டுச்சு அந்த சமயத்தில். இப்போ ஒரு வாரமாக குமுதமும் விகடனும் நீ படிப்பா என வாசகனாக்கி விட்டு ஒரு பேச்சுலர் பையன் வந்து அவனுடைய இமேஜினேஷன் கற்பனையில் ஒரு பொண்ணை நினச்சி என்னெல்லாம் அவனுடைய அந்த பீரியட்ல அவனுடைய காலகட்டத்தில் அன்னைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்டான விஷயங்களை. அப்ப குமுதம் விகடன் தானே பெரிய எனக்குள்ள வேதனை நிலவுக்கு தெரிந்திரும் நிலவுக்கும் ஜோடி இல்லை. ஏன்னா நிலாவை எப்படியே வர்ணிச்சிருப்பாங்க. நிலாவும் சிங்கிளா இருக்கு, தனிமையில இருக்குன்ற ஒரு மொழியில அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுல இன்னும் ரொம்ப அழகு சேர்த்தது அந்த பாடலையே வந்து எஸ்பிபி சார் பாடணும். அது வந்து ரொம்ப அற்புதமான. ஏன்னா முதல் முறையா நான் எஸ்பிபி சாரை வந்து என்னுடைய வரிகளை பாடக்கூடிய ஒரு இடத்துல அவர் சந்திக்கிறேன்.
பாடல் வரிகள் எல்லாத்தையும் அவரே அப்படி எழுதிட்டார். எழுதிட்டு அதில் அந்த அந்த பண்பு நான் வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட நான் பார்க்க முடியல. எழுதி முடிச்சோன்னே அதில் ஹெட்டிங்கில் கவிஞர் யார் தம்பி உங்கள் பேர் என்ன பா விஜயா அப்படின்னு எழுதிட்டார். எழுதிட்டு படித்து பார்த்தார். வரிகள் ரொம்ப நல்லா இருக்கு. அவன் முதல்ல வரிகளை பாராட்டினார். அவருக்குன்னு நோட் வச்சிருப்பாரு. அவர் ஒரு தனியாக ஒரு புக் வச்சு அவருடைய லிரிக் புக்னு ஒன்று வச்சு வரிகள் ரொம்ப நல்லா இருக்கு, கவிதையாக இருக்கு அப்படின்னாரு. அதுன்னு நல்லா அந்த கனிவான குரலில் சொல்லிட்டு அவர் டியூன் ஒரு 2 முறை கேட்டார். மௌனமாக அப்படி டியூனை கேட்டிருந்தார் சார். அதை பாடி கூட பார்க்கல அவர். அவனை எல்லோரும் வெளில வந்துட்டோம். ஒரு அமைதி நிலவுச்சு ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரு குரல் டேக் அப்படின்னு வந்து அவ்வளோதான். எஸ் ஏ ராஜ்குமார் எல்லாருமே உட்காந்துருவோம், எல்லோரும் உட்காந்துருவோம். அந்த இதை இசையை ஆரம்பித்தாங்க. ஒரே சிங்கிள் டேக் சார். அந்த பாட்டு பார்த்து பார்த்துல ஆரம்பிச்சு 2 சரணம் எண்டு பல்லவி சிங்கிள் டேக். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன். ஒரு கரெக்ஷன் சொல்ல முடியாது. வரிகள் வார்த்தை இல்லை இசை சம்பந்தமா ஆரம்பிச்சார். அப்படியே கரெக்டாக 15 நிமிஷம் பாட்டுங்க. எஸ்ஆர் எல்லாருமே எல்லாம் ஓகே. அப்போ நேராக உள்ளே வந்து உட்கார்ந்தாரு. அப்படியே அமைதியாக கேட்டார், போயிட்டார். 1/2 மணி நேரத்தில் ஒரு பெரிய ஒரு மாயாஜாலத்தை வந்து இப்போ வரைக்கும் பாருங்க. படம் வந்து 25 வருஷம் அது இப்போ பேச வைக்கிறாரு அந்த பாட்டு. அந்த குரல் வந்து அந்த பாட்டை இன்னும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு அதை தாண்டி ஒரு படம் வந்து ரொம்ப மெய் செலுத்த படம் உள்ளம் கொள்ளை போகுது. அந்த படத்துல கார்த்திக் ராஜ் அவருடைய இசையில நிறைய பேர் சொல்லுவாங்க கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா இந்த பாடல். அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அன்பே அன்பே மூச்சு காற்றாய் நான் வந்தேன் வெளியே சென்றேன் சரிதானே. நீங்க அந்த சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் எவ்வளோ ஒரு அழகான மூச்சு காத்து தான் இருக்கிறதுல எல்லாருக்கும் ஒன்று வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே வெளியே தானே போகுது. அது போல நான் உனக்கு சுவாசமும் கொடுத்தேன், ஆனா இப்போ என் டைம் வந்துருச்சு நான் வெளியே போறேன். அது ரொம்ப அழகான ஒரு லைன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த படத்துல வர பாடல்கள் வரிகள்? அல்ல அது உண்மையில ரொம்ப நல்ல அனுபவம். அது இப்போ கவிதையான விஷயங்களை பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலையேன்ற ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும்ல. அந்த சமயத்தில் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிது. நீ எழுதுப்பா எல்லாமே கவிதை தான். சுச்சுவேஷன் அந்த கதாநாயகி சந்திக்கும் போதெல்லாம் ஒரு கவிதை வரும். அந்த கவிதையெல்லாம் பாட்டாக்கிடலாம் அப்படி சொல்லி சுந்தர் சார் மிக மிக இப்போ சந்திக்கும் போது கூட சொல்லுவார், என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த படம் தான் விஜய் வேற லெவலில். அவரோட படங்கள்லயே ரொம்ப கமர்ஷியலா அவரை சொல்லுவாங்க. அந்த அவரோட படத்துல ரொம்ப அழகான ஒரு காதல் அந்த படத்துல இருக்கும். ஆமா, அது ரொம்ப அற்புதமா. அதுவும் குறிப்பா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த பாடம் ரொம்ப அண்டர்ரேட்டட் பாட்டு தான். அழகே அழகே அன்பே 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 அந்த பாடம் அது உன்னிகிருஷ்ணன் அவரோட குரல். சரி, இப்ப இந்த பாட்டே வந்து 2 வெர்ஷனா வரும். ஒன்னு வந்து ஹாப்பி வெர்ஷன் வரும், கவிதைகள் சொல்லவா. சேட் வெர்ஷன் வந்து இன்னும் பிரமாதமா இருக்கும். ஏன்னா இப்பயும் நிறைய காதலர்கள் அந்த ஒரு காதலியை பிரிஞ்சு வாழ்றவங்க அவங்க சொல்றது அதுதான், பிறரின் முகம் காட்டும் கண்ணாடி அதற்கு முகம் ஒன்றும் இல்லை, அந்த கண்ணாடி நான் தானே. மெழுகுவர்த்திய ஒரு ஊமையா சொல்லியிருப்பீங்க, கடிகாரத்தை ஒரு ஊமையா சொல்லியிருப்பீங்க. கடிகாரம் உண்மையில் நானோடு கடிகாரம் ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் தினம் சுற்றுதமா அடி என் வாழ்வுன்னு சொல்லி அந்த வரிகள் வரும். ஆனால் பரவாயில்ல, ஏதோ இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு வந்து அது எப்படி ரசிக்கப்பட்டதுங்கிறத என்னால் கணிக்க முடியல. ஆனால் அது இப்போ ரீல்ஸா ஒரு இன்ஸ்டால யாரோ ஒரு யங்ஸ்டர் வந்து அதை போட்டு அவருடைய போட்டோஸை அல்லது அவருக்கு தெரிஞ்ச விஷுவல்ஸ் அதில் போட்டு வரும்போதில்ல இந்த வரிகள் ரசிக்கிற ஒரு தலைமுறை மீண்டும் உருவாகுதுங்கிற மாதிரி. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் அவங்க வந்து வரிகளை ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, குறிப்பா நீங்க அந்த பெண்களை வர்ணிக்கிறது, அவங்களோட உடல்ல வர்ணிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அப்படி சொல்லும்போது அதே வருஷம் உள்ளம் கொள்ளை போகுது ரிலீஸ் ஆன அதே வருஷம் வேதம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துல அதில் ரொம்ப அர்ஜுன் சார் டைரக்ஷன் பண்ணி ரொம்ப அழகா விஷுவலைஸ் பண்ண பாடல்கள்ல ஓ அன்பே அந்த பாட்டு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஓடி போய் காதலியை தேடி காதலன் போறான். அவர் பைக் ஓட்டுவாரு, ஓடுவாரு, வருவாரு, ஹெலிகாப்டர் என்னென்னவோ பண்ணுவாரு. உண்மையில அது விஷுவலா பயங்கரமா இருக்கும். நிறைய ஆப்போசிட்டான வார்த்தைகளை, ஐம்பெரும் காப்பியம் நீ, ஹைக்கு கவிதம் நீ, ஹிட்லரின் யுத்தம் நீ, தெரேசாவின் முத்தம் நீ, உன்னோடு முடியட்டும் கடைசி அழகியும். பரவாயில்ல, அந்த லைன் அப்படி ஞாபகம். அந்த பாடல் முழுக்க அப்படிதான் இருக்கும். அது கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து 2 எக்ஸ்டென்ட் முரண்களா இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அப்பெல்லாம் வந்து நான் எப்படி யோசிப்பேன்னா, இந்த பாட்டுக்குள்ள என்ன புதுசா பண்ண முடியும், இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று ஓடிட்டே இருக்கும் மனசுல, ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படிதான் இதுல முரண்களை எல்லாம் சேர்த்து பண்ணலாம். அப்படிங்கும்போது வித்யாசாகர் சார் அவர் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு கவிதையான முயற்சிக்கு அவர் ரொம்ப ஆதரவு கொடுப்பார். அப்படிதான் நீங்க சொன்ன ஆனந்த வரியெல்லாம் மறந்துட்டேன். பிகாசோ ஓவியம் நீ, பிள்ளையின் கிறுக்கலும் நீ. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அதெல்லாம் இன்னைக்கு அது பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொல்லும் போது அதை கண்டிப்பா அதை கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அவ்வளவு நீங்க சொல்லும் போது அவ்வளவு முரண்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 வரிகள். ரொம்ப கஷ்டம் சார் அது மாதிரி. ஏன்னா அந்த முரண் வந்து இது ஆப்போசிட்ல இருக்க வார்த்தை இழிவாவும் இருக்கக்கூடாது, அதுவும் கொஞ்சம் நல்ல விதமான வர்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஆமா, பிகாசோ ஓவியமாவும் இருக்கணும், பிள்ளையின் கிறுக்கலாவும் இருக்கணும். ரெண்டுமே அழகுதான். ஆமா, அப்படிங்கிறது
ஐம்பெருங்காப்பியம் நீ, ஹைக்கூ ஹைக்கூ கவிதை. கவிதையும் நீ, தெரசாவின் முத்தம் நீ, ஹிட்லரின் யுத்தம் நீ. ஸோ ரெண்டுமே ஒன்றை இருக்கு அப்படிங்கும்போது அந்த அந்த அதை நீங்க சொன்ன அழகின் எடை குறையக்கூடாது, ஆனா அது ரெண்டு முரணா இருக்கும். ஸோ இந்த ஒரு காம்போல வந்து உருவான ஒரு பாட்டு. நிச்சயமா நிச்சயமா. எனக்கு ஜென்சி கிட்ஸ் நிறைய பாட்டு நீங்க ரிசர்ச்லாம் பண்றீங்க, தயவு செஞ்சு இந்த பாட்டையும் நீங்க கேட்கணும்னு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட், அவ்வளவுதான். ஒரு இன்டர்வியூல யுவன் சங்கர் ராஜா சொல்றாரு, நானும் அரவிந்தன்ல இருந்து பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டேன், எங்க அப்பா வந்து என்ன பாராட்டவே இல்லை, இந்த பாட்டுக்கு வந்து எங்க அப்பா வந்து டே சூப்பரான்னு சொன்னதே இல்லை. முதல் முறையா என்கிட்ட வந்து ஒரு பாட்டுக்கு சொல்றாரு, வந்தாராம் ராஜா சார் வந்து, நல்லா இருக்குடா பாட்டு. அந்த பாட்டு என்னன்னா துள்ளுவதை இளமை படத்துல வந்த இது காதலா. இருக்காது. ஸோ அவர் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அவர் சொல்றாருன்னா அது எந்த அளவுக்கு அவருக்கு பூரிப்பா இருந்ததுப்பா. குறிப்பா இந்த பாடல் இது காதலா, நீ வசந்தம் ஏதடி வாழ்வே வருத்தம் தான் அடி. அது நீங்க சொன்ன மாதிரிதான். அப்ப வந்து அந்த பெண் மீதான பார்வை என்னவா இருந்துச்சோ அதுதான் அந்த படத்துல வந்து அந்த கதாநாயகனுடைய பார்வையும் இருக்கும். சமீபத்தில் ஒரு நிர்வாணமும் கூட சாதாரணம் நேற்று உன் கால் கண்டையின் வெண்மை சூடேற்றுதே இன்று அப்படின்னு சொல்லி நிர்வாணமும் கூட அடிசாதாரணம் நேற்று. இப்படி வந்து ஒரு காதலுக்குள்ள கசிந்துட்டு இருக்கும்போது இல்ல, அந்த கால் கெண்டையின் வெண்மை வந்து இவனை வந்து அப்படி வந்து இவனை தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிற வரி இப்போ சமீபமா ஒருத்தர் சொன்னாரு, அது இப்படி சார் அந்த காம்போ பிடிச்சிங்க, மிரட்டுற பயமா இருந்தது அதுக்கு இது கிரகிக்கும் போது. ஏன்னா அதை நான் லைஃபா அனுபவிக்கும் போது நான் அதை அனுபவிச்சிருக்கேன், அந்த ஒரு வெப்பத்தை நான் வந்து தாங்கியிருக்கிறேன். இது எல்லா ஒரு லவ்வர்ஸ்குள்ளேயும் நடக்கிற ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ரசவாதமான ரகசியம். அது அந்த பாட்டுக்குள்ள ஓப்பனா சொல்ற அந்த ஒரு தருணம் கண்டிப்பா செல்வராகவன் அவரால் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. உணர்வை வந்து வார்த்தைகளாக்க தெரிந்த ஒரு டைரக்டர். என்ன அவர் உணர்றாரோ அதை நமக்குள்ள இருந்து வார்த்தைகளை வெளியில் கொண்டு வரணும். அது ஒரு பெரிய வித்தை. அது நம்ம எழுதிட்டு வரதில் செலக்ட் பண்றது ஒரு வித்தை. நான் சொல்ல உணர்வை சொல்லி என்னுடைய உணர்வை நீ வார்த்தையா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளை வந்து பயிற்சி கொடுக்குற ஒரு மெத்தடை வந்து அவர் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப எல்லார்ட்டையுமே அதை நான் இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம ஆர்ஜே பாலாஜியோட பார்த்தேனே உயிரின் வழியை வரைக்குமே எனக்கு அது வந்து கை கொடுத்து ஒரு டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, அப்போ அந்த ஃபீலை எப்படி நான் வார்த்தையாக ஆக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வித்தையை வந்து அவர் உடைச்சார். இதுதான் அந்த முட்டை, இதுக்குள்ளேருந்து தான் அது இருக்கு அப்படிங்கிறத அவர் தான் எனக்கு அதை கற்பிச்சார்னு கூட சொல்லலாம். சரி, இன்னொரு ஒரு கேள்வி, நீங்க வந்து பெண்களை பயங்கரமா வர்ணிச்சிருக்கீங்க, ஜோதிகா எப்பாச்சும் உங்க மேல கோச்சிருக்காங்களா? ஜோதிகா இல்ல, எதனால கேக்குறீங்க? அப்படி திருமலை படத்துல வந்து எப்படியே ஹீரோயின் எல்லாம் வர்ணிச்சிருக்கீங்க, திம்சு கட்ட அவங்க வர கொஞ்சம் சப்பியா இருப்பாங்க, எப்பயாச்சும் அது அர்த்தம் புரிஞ்சு கேட்டாங்களா? என்னப்பா என்னென்னவோ சொல்லி நிலா அதுன்னு சொல்லுவாங்க, திம்சு கட்ட அந்த வார்த்தை எப்படி பிடிச்சிங்க? திம்சு கட்டை எப்படி பிடிச்சேன்னா, அது வந்து எப்படின்னா திம்சு கட்டைங்கிறது என்னன்னா, இந்த வீடு கட்டுற இடத்துல வந்து எங்க வீடு கட்டுறோம் பேங்க். சரி, அப்ப வந்து கான்கிரீட் போடும்போது அதை சமப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுல ஒரு கட்டையை சொருகிருப்பாங்க. அப்ப அந்த மேஸ்திரி தான் கூட திம்சு கட்டை எடுத்துட்டு வா, அது வந்து இது சரி பண்ணணும்னு. திம்சு கட்டைங்க வார்த்தை நல்லா இருக்கு, நாட்டுக்கட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், என்னென்னமோ சொல்றோம், திம்சு கட்டைங்கிற வார்த்தை புதுசா இருக்கேன்னு அது மைண்ட்ல ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்ப நான் வித்யாசாகர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் நாட்டுக்கட்டை நச்சு அந்த மாதிரி நட்டு சின்னதா இருக்கு, அந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் சாங்கு. ஆனா வந்து நாட்டுக்கட்டை ரேஞ்சுக்கு ரொம்ப லோக்கலாலாம் வேணாம், ஆனா இது அதை விட லோக்கல் இது. ஆனா அப்புறம் வந்து சரி ஓகே, அப்ப என்ன வேற இருக்குன்னா சார் இந்த மாதிரி ஒரு வரி இருக்கு, ஒரு வார்த்தை இருக்குன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வித்யாசாகர் சார் தான் எப்பவுமே டியூனுக்கு, அதாவது வரிகளுக்கு தான் டியூன் போடுவாங்க. அப்படி இது எழுதி போட்ட பாட்டு தான் திம்ஸ் கட்ட பாட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்ச நடிச்ச யாருக்குமே இதோட அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. சரி சரி, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் வந்து பாவிஜி அவர்கள்லாம் ரொம்ப கவித்துவமா எழுதுவாரு, இலக்கியத்துவமா. ஆனா நீங்க நிறைய கமர்ஷியல் ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படியே திருமலை முடிஞ்சு கில்லி படத்துல அப்படி போட்டு வந்து அந்த டைம்ல, இப்பெல்லாம் யூடியூப் மாதிரி அந்த டைம்ல இருந்தா எவ்வளவு மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னு தெரியாது, அவ்வளவு துள்ளலான ஒரு பாடல். ஸோ அந்த பாடல், இந்த மாதிரி பாடலை எழுதும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மூடு? எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும்? ஏன்னா அதுல உண்மையில சொல்ல போனா சரணம்லாம் ரொம்ப டஃப் சரணம். ஆமா, தத்தர தர தர தத்தர தத்தர இந்த அந்த தாளமே டியூனா இருக்கும். ஸோ அதுக்குள்ள வார்த்தை வைக்கணும், அப்பதான் அந்த நிக்க வைக்கிற நடக்க வைக்கிறியே, நீ அழகா சொக்க வைக்கிற சொடல வைக்கிறியே. ஏன்னா வித்யாசாகர் சாருக்கு வார்த்தை தாளம் தப்பாம வரணும். அந்த தத்தர தர 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 தரா அப்படின்னா அப்படிதான் வரணும். இப்ப நீ எனக்கு நான் உனக்கு தான், இதுவும் டியூனுக்கு பொருந்தும், ஆனா தாளத்துல இல்ல. ஸோ அந்த மீட்டர்ல குத்தி வரணும் எழுத்து. அப்படிதான் அந்த ரெண்டு சரணமே பாத்தீங்கன்னா அந்த மீட்டர்ல குத்தி வர எழுத்தாவே இருக்கும். இதெல்லாம் எனக்கு பெரிய பயிற்சியா அமைஞ்சது. இதெல்லாம் இது இப்படிலாம் தான், இதெல்லாம் தான் லாவகம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாலி சார் வந்து
அவன் பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சார். ஓகே. ஓ இது வந்து நம்மளுடைய பேட்டர்னில் இருக்குது தம்பி, ஆடா கமெண்ட் செட்டு அப்படின்னு சொல்லி வாரிசு அறிவிச்சதெல்லாம் அவர் இதெல்லாம் கவனிச்சு தான். இந்த நட போதுமா நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அது வந்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் வந்து நான் கலந்து, எங்கள் அம்மா ஆசிரியர், அப்போ அது கலந்துக்கும் போது இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லி அவங்கெல்லாம் பதாகையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆமா. இந்த படம் போதுமா இன்னும், அப்போ வித்யாசார்ட்ட சொன்னேன், சார் இந்த படம் போதுமா இன்னும் ஒன்று இருக்கு, நம்ம இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணும் மாத்திரலாம் சார், நல்லா இருக்குப்பா அப்படின்னு. அப்படி போட்டதான் இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு போட்டேன். சார் நிறைய நேரங்கள்ல எனக்கு தெரிஞ்ச கண்ணதாசன் உள்ள வனவாசம் புத்தகத்தில் எழுதியிருப்பார். வாலியை பத்தி எழுதும் போது நிறைய நேரங்களில் நான் சொல்லுவேன், வார்த்தை சொல்லிட்டு பஞ்ச அருணாச்சலம் அவர் தான் எழுதுவார். எழுதி முடிச்சிட்ட பிறகு நான் சொல்லுவேன், வாலி இதே போல நிறைய எழுதுவான், எதுக்கும் செக் பண்ணிக்க, ஒரே மாதிரி எழுதுறேன், அப்புறம் வாலியை பார்த்து நான் எழுதுறேன்னு சொல்லக்கூடாது, அது மாதிரி செக் பண்ணிக்க சொல்லுவாரு. அது வந்து ஒரு போட்டியை தாண்டி ரிப்பீட் ஆகிடக்கூடாது அது மாதிரி. ஸோ நீங்க எழுதுற காலகட்டத்தில் நிறைய பாடல்கள் வந்து இந்த பாட்டா வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார் போல, நாமுத்துக்குமார் எழுதியிருப்பார் போல, அது மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் வந்து ரொம்ப காலமா எல்லாம் வைரமுத்து எழுதின பாடல் நினைச்சிருப்பாங்க. அந்த படத்துல மற்ற பாடல்லாம் அவர் எழுதியிருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் முதல்ல வைரமுத்து அவர்கள் எழுதுதா இருந்த பாட்டா? கருப்பு பாடல் வந்து எங்கிட்ட கொடுக்கும்போது சேரன் சார்னு இதே மாதிரி தான் தீவிரமான அவர் நிறைய கவிதைகள் படிப்பார். அப்போ நான் உடைந்தின நாட்கள் பாக்கியால எழுதிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் திடீர்னு ஒரு அழைப்பு வந்துச்சு, இந்த மாதிரி போயிருந்தேன். போனால் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு பெரிய கவிஞர்கிட்ட கொடுத்து என்னுடைய தேவை வந்து அதில் இல்லை, அதனால நான் அந்த வரிகள்லாம் என்னென்ன பார்க்கல. சரி, இப்போ நான் டியூனாக கொடுக்குறேன், இதை வச்சு கருப்பின் சிறப்புகளை மட்டும் தொகுத்து எடுத்துகிட்டு வாங்க அப்படிதான் சேரன் சார் சொன்னார். எனக்கு யார் எழுதுனாங்கலாம் தெரியாது, அதுக்கு முன்னால் எழுதுனாங்களா இல்லை அதுலேருந்து இவருக்கும் அவங்களுக்கும் என்ன நடந்ததுங்கிற அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இதில் அடித்தா அது ஒரு பெரிய சிக்ஸராக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும். ஏன்னா கான்செப்ட் ரொம்ப அருமையான கான்செப்ட். ஆனால் சேரன் சார்கிட்ட என்ன ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்னா, இத்தனைக்கு அப்புறமும் மறுபடியும் மனசாட்சி இல்லாமல் மறுபடியும் ஏதாவது கிடைக்குமா எழுதிட்டு வாம்பார் அப்படின்னு. வேற என்ன நாங்க மிஸ் பண்ணது என்னென்ன, வேற ஏதாச்சும் சொல்லுங்களேன் இந்த கருப்பு பாடல்லே வேற என்னென்ன எக்ஸாம்பிள்? அவ்வளோ சரியா இப்போ ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த 300 கருப்பு நான் எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து மிஸ் பண்ணது என்னன்னா கண்ணகி கருப்பு எழுதியிருந்தேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணதான் நினைச்சது வந்து தமிழச்சி கண்ணகியும் கருப்பு தான் அப்படின்னு வந்தது. அதே மாதிரி காமராஜரை பத்தி ஒரு வரி, கடமை, அதாவது காமராஜர் மீன் பண்ணது, ஆனா காமராஜரை சொல்லும் கடமையோட நிறம் வந்து கருப்பு தான், ஏன்னா கடமையினாலே காமராஜர் கர்ம வீரர் காமராஜர். ஸோ அதை மீன் பண்ண ஒரு வரி இருந்தது. நான் எழுதியிருந்தேன் சாமி கருப்பு தான், பாதி பூமி கருப்பு தான் எழுதியிருந்தேன். எந்த சமயத்துலையும் பாதி பூமி கருப்பா தானே இருக்கும், ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்கும், இன்னொரு பக்கம் இருட்டாதான் இருக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது. ஆனா அது வந்து மியூசிக்கலா இல்ல அப்படின்னு சொல்லி சாமி கருப்பு தான், சாமி சிலையும் கருப்பு தான், எனக்கு கூட முரணா இருந்தது. ரெண்டும் ஒண்ணு தானேங்க, சாமி கருப்பு தான் ஒண்ணுதான், சாமி சிலையும் கருப்பு தான் ஒண்ணுதான். பட் மியூசிக்கலா அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அதை அந்த இடத்துல அந்த பாதி பூமி கருப்பு தாங்கிறத அவங்க ஒத்துக்கல. அது இப்பயா இருந்தா நான் அதை ஒத்துக்க மாட்டேன், இல்ல இதுதான் வேணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா அந்த சமயத்துல நமக்கு கிடைச்சதே மிகப்பெரிய படத்துல பெரிய பாட்டு கிடைச்சிருக்கு, இதுல ஏன் போய் நம்ம ஆர்கியூ எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். எப்படி அதை சூப்பர் ஸ்டார்ல முடிக்கணும்னு எப்படி தோணுச்சு? நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் அது வந்து தேவா சாரோட ஐடியா. அது தேவா சார் தான் அந்த டியூன் கம்போசிங்லேயே வந்து எண்ட் லைன் அப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவரோடது. எப்படி சில பாடல் வந்து அண்டர் ரேட்டடா போகுமோ, இன்னும் சிலது வந்து அன்ரிலீஸ் சாங்ஸ் இருக்கும், நல்லா அமைஞ்சிருக்கும், நான் படத்துல இடம் பெற்றிருக்கு. அப்படி ஒரு பாடல் தான் அன்பே சிவம் படத்துல ஒரு பாடல், மௌனமே பார்வையா, ரொம்ப அழகா இருக்கும். அதை எஸ்பிபி சார் பாடினார்னு நினைக்கிறேன். அதை எஸ்பிபி சாரே ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாரு, ரொம்ப சூப்பரான பாடல். உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு படத்துல இந்த பாடல் இல்லையே? அது என்னன்னா, இன்னொன்னு முதல் முறையா நான் கமல் சாரோட ஒர்க் பண்றேன், அது ஒரு புதிய அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா கமல் சார் கூட பணியாற்றணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் ரஜினி சார்லாம் எழுதிட்டேன், ஆனா அது எனக்கு சந்தர்ப்பமே அமையல. திருப்பி எனக்கு அதை வித்யாசாகர் தான் அமைச்சு கொடுக்குறாரு. அவர் தான் ரஜினி சார் கூடயும் எனக்கு வந்து அந்த காம்போவை உருவாக்கி கொடுத்தாரு கமல் சாரோட எழுதும் போதும். அப்போ முதல் முறையாக கமல் சாரோட அலுவலகத்தில் அந்த இதுக்கு போயிட்டு அவருடைய அலுவலகத்தில் உட்காந்து பாட்டு எழுதுறோம். கமல் சார் நம்ம நடிகராக எல்லாமே பயங்கரமாலாம் பார்க்குறோம். அவருக்குள்ள இருக்க ஒரு லிரிசிஸ்டோட காம்படிட் பண்ணுறது இருக்குல்ல, அதை ஃபேஸ் பண்ண ஒரு பாட்டு அது. சொல்லுங்களேன் உங்களோட ஃபேவரட் வரிகள் சொல்லுங்களேன் அந்த பாடல்ல. அழகா முதல் வரி அப்படிதான், மௌனமே பார்வையாய் பேசிக்கொண்டும் முத்தமே வண்ணமாய் பூசிக்கொண்டோம். இதெல்லாம் வந்து ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன முதல்ல என்னன்னா, மௌனமே பார்வையாய் பேசிக்கொண்டோம், முத்தமே தென்றலாய் வீசிக்கொண்டோம்னு எழுதியிருந்தேன்.
அப்பதான் கமல் சார் சொன்னாரு, இல்ல இந்த பாட்டு வந்து ஓவியம் வரைஞ்சிட்டு ஓ இதுதான் பூவாசம். ஆமா இதான் பூவாசம் புறப்படும் பெண்ணேவாச்சு, ஓ அதுக்காக போட்டதுதான் இது. அந்த பொண்ணு பேர் பாலான்னு நினைக்கிறேன், பாலா. பாலம்மா. அந்த வார்த்தைலாம் அவரு தான் சொன்னாரு, ஓ இந்த இடத்துல பாலம்மான்ற வார்த்தை டியூனுக்கு பொருந்தும் அப்படின்ட்டு தான். அப்ப அவர் சொன்னார், முத்தமே தென்றலாய் வீசிக்கொண்டவங்க போல முத்தமே வண்ணமாய் பூசிக்கொண்டோம் வைக்கலாம் ஓகே. அப்படிங்கிற அவர் அந்த இடத்துல சொன்னார். நீங்க கொஞ்சம் கமல் சாருக்கு நம்ம ஒரு இடைவெளி விட்டா அவர் அதுக்குள்ள ஒரு ஃப்ளைட்டே போட்டுருவார். அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அவரு நம்ம பால் அவர் அடிக்கிறதுக்குள்ள நம்ம அடிச்சிடணும். உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது இந்த பாட்டு படத்துல இல்லன்னு எப்ப படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஓ எனக்கு தெரியவே தெரியாது. நான் போய் பார்த்தது பாட்டை காணோம். ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறமா தான் நான் கேட்குறேன், ஆமாம் இந்த பாட்டு ஏதோ ஒரு என்ன காரணம்னு எனக்கு இன்னை வரைக்கும் தெரியல. அதுக்காக ஏன்னா இசையமைப்பாளருக்கு பிடிச்ச பாட்டு, எஸ்பிபி சாருக்கு பிடிச்ச பாட்டு, கமல் சாருக்கும் பிடிச்ச பாட்டு, சுந்தரி சாருக்கும் பிடிச்ச பாட்டு. ஆனால் ஏன் படத்தில் கேசட்ல இருக்குமா? இருக்கு கேசட்ல இருக்கும். கேசட்ல இருக்கும். ஓகே. ஆனால் அதுக்கு பதில் தான் பூவாசம் வந்துச்சு. சரி, முதல்ல நம்ம நிறத்தை பத்தி பேசணும்ல, கருப்பு, அதை பத்தி பேசணும். எனக்கு தெரிஞ்சு எத்தனை கவிஞர்களுக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு தெரியல. கருப்பை பத்தி பேசுனீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2007 சிவாஜி படத்துல வெள்ளையை பத்தி நீங்க பேச வேண்டும். அதுவும் கருப்பா இருக்க ஒருத்தர் வெள்ளையா மாறணும், அதோட அழகை பத்தி பேசணும். ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட். ஸோ இந்த லைன் எப்படி பிடிச்சிங்க? சன்லைட் மூன்லைட். ஆமாம், அது வந்து ஒரு பெரிய ரசவாதம் தான். நான் சங்கர் சார்கிட்ட பாட்டு எழுதுறதும் வந்து சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லாங் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி, நீங்கள் ஃப்ளைட்டில் இறங்கினதுக்கு அப்புறமும் நம்ம இந்த ஜெட்லாக்லேயே இருப்போம்ல, அது மாதிரி சங்கர் சார்கிட்ட பாட்டு எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 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 டைரக்டர் சங்கர் சாரோடைய லேக்லேயே இருப்போம். ஓகே. அந்த ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பாட்டு அடுத்தடுத்து நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், சார் நான் அதுக்கப்புறம் ஒரு 10 பாட்டு இதே லெவல்லே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு கவிதை புத்தகம் நான் எழுதியிருந்தேன், ஒரு கூடை நிலான்னு எழுதியிருந்தேன், ஒரு கவிதை புத்தகம். அப்போ அந்த ஒரு கூடை நிலாங்கிற அந்த டைட்டிலை வந்து நம்ம பாட்டாக்கினா என்னன்னு தோணுச்சு. அப்படி தான் அந்த முதல் வரி வந்தது, ஒரு கூடை. அந்த ஒரு கூடையை பிடிச்சிட்டேன், நிலா உட்காரல, ஏன்னா டியூன் வேற. அப்போ நிலாவுக்கு பதிலாக வேற போடலாங்கும் போது அதை ஆங்கிலமாக மாற்றிடலாம், சன்லைட் வந்துச்சு. அப்போ ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட், ஒன்றாக சேர்ந்த கலர் தானே ஒயிட் அப்படின்னு அடிச்சு சொன்ன உடனே அவர் ஏதோ டேக்ல வந்தாரு, சூப்பர் சார், இதான் சார் லைன் அப்படின்னு. சார் அதே போல சங்கர் சார்னு வரும்போது நண்பன் படத்துல ஒரு பாட்டு இருக்கானா இல்லையாண்ணா, அது செம. உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் உள்ளான அந்த தொடர்பை வந்து எப்பவுமே இது பண்ண முடியாது போல. ஸோ எப்படி உங்க பேரு அந்த இடத்துல எப்படி செட் பண்ணீங்க? இல்லை அது அந்த ஒரு அப்போ வந்து இலியானா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த ஜீரோ சைஸ் அவங்க அப்பதான் அறிமுகப்படுத்துறாங்க. ஹிப்பு, அவங்களுடைய டான்ஸ் மூவ்மெண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இப்போ சங்கர் சார் அதான் சொன்னார், சார் இது இந்த அவங்களுடைய அந்த வர்ணிப்பதற்கான ஒரு பாடலாக தான் இது இருக்கும், அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் ஹாரிஸ் சார் தான் டியூன். அதுலேயே அந்த நான் சொன்ன மாதிரி அந்த வார்த்தையிலே இருக்குது, தடன்னா தன்னை தனன்னா தரன்னா தனே நானா, அதுலேயே இருக்கு இலியானா. அப்போ நான் ஆரம்பித்தேன், ஏன்னா விஜய் சார் வந்து அப்போல்லாம் வந்து எல்லாரும் அண்ணான்னு சொல்லி பேசிட்டு இருந்த ஒரு டைம் அது, வாங்கண்ணா போங்கண்ணா அப்படின்னு தான் பேசுவார். ஸோ அவருடைய ஸ்டைல் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம். அப்படி வந்தால் இருக்கான்னா அட இல்லையானா அது இலியானா அப்படின்னு அது ரொம்ப அது அந்த டியூன் அந்த பாட்டுடைய பல்லவி வந்து ஃபர்ஸ்ட் 2 சிட்டிங்லேயே முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ஏன்னா அது அவருடைய ஸ்டைலும் இருந்தது, ஹீரோயினையும் உள்ள கொண்டு வந்துட்டோம். ஏன்னா ஒன்லி ஹீரோயின் பேஸாவே சாங் இருக்கக்கூடாது, ஹீரோவோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணுங்கிறதால 2 பேரையுமே மிக அழகா அதுல உட்கார வச்சோம் அந்த பாட்டு. சூப்பர் சூப்பர். ஸோ அது சங்கர் சாருக்கு ரொம்ப, நீங்க அஞ்சன மயில் எப்ப அடிக்கடி பார்த்தா சொல்லி கஞ்சன்ஜங்கா ரயிலுங்க. ஆனா அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதான் சார் இது உண்மையிலே பண்ண முடியும். ஏன்னா இதே போல இந்திரன் படத்துல ஒரு பாட்டு எழுதியிருப்பீங்க, கிளிமஞ்சாரோன்னு. ஸோ அது அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுத்த லேண்ட்ஸ்கேப்பே பயங்கரமா இருக்கும். ஸோ அதில் ஐஸ்வர்யா ராய் வந்து காலங்காலமாக அவங்கள வர்ணிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, ஏவாளுக்கு தங்கச்சியே என் கூட தான் இருக்கா, 6 உயிர ஆலிவ் பழம் அப்படியே எனக்கா. அப்பப்போடு கிண்ணிக்கோழி அப்படின்னு பின்னிக்கோழி, அது பயங்கரம். சங்கர் சாருடைய ரகலை இதெல்லாம் அவர் வந்து நம்மளை ரசிச்சே வந்து அந்த மாதிரி லைன்ஸை கேப்சர் பண்ணிட்டே இருப்பாரு. அவரு நம்மளை அந்த கொண்டாடுற விதம் இருக்குல்ல, பயங்கரமா கொண்டாடுவாரு. இப்ப நீங்க சொன்ன வரியெல்லாம் அவர் வந்து துள்ளி குதிச்சு ஆரவாரமாயி அடடடடா 6 உயிர ஆழிப்பழம், சூப்பருங்க என்னங்க 6 உயிர ஆழிப்பழம் அப்படியே எனக்கா. இதை வந்து நீங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸ்ல பார்க்கணும். நீங்க லைன் பை லைன் வந்து இல்ல, அவ்வளவு வந்து அதை வந்து என்ன சொல்லுவாங்க, டிராப் பை டிராப்பா ரசிச்சு குடிச்சோங்கிறாங்கல்ல, அது மாதிரி அவர் ஒரு எழுத்த பருகிருக்காரு அந்த பாட்டெல்லாம். அப்படிதான் என்னன்னு இல்லை, அவருடைய லிரிக் டேஸ்டே அது.
சரி சரி, அதே போல யாராச்சும் ஒரு சுச்சுவேஷன் சொல்லியிருப்பாங்களாப்பா, என்னடா இப்படி ஒரு சுச்சுவேஷனா, இதுக்கு எப்படி உங்களை அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு சொந்தப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் என்ன? ஒரு டைரக்டர் வந்து ஒரு ரொம்ப சோகமான ஒரு பாட்டு, ம் ரொம்ப அவங்க ஃபேமிலியே டிசாஸ்டர் ஆகி போச்சு. அதை நான் சொல்ல விரும்பல யாருன்னா, ரொம்ப ரொம்ப இதாகி போச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு பாட்டுன்னாரு. ஆனால் அது நான் வந்து ஒரு 2 நாள் யோசித்தேன். இந்த பாட்டை நம்ம பாட்டை பற்றி இல்லை, பாட்டை வரிகள் இல்லை, பாட்டை எழுதணுமா வேணாமான்னு யோசித்தேன். ஓ ஏன்னா இந்த அறம் பாடுறது இல்லை, அதுவும் என் குருநாதர் சொன்னது தான். பெரும்பாலும் பாடல் எழுதும்போது இல்லை, அறம் பாடக்கூடாது. நம்ம ஒரு லிரிக் ஒரு ஒரு வரிகளாக ஒரு கவிஞன் எழுதும்போது அதுவும் வந்து ஒரு பல கோடி பேர் கேட்க போகிற அந்த தருணத்தில் அறம் பாடும்போது சில நேரம் பளிச்சிரும் அப்படின்னு சொல்லுவார். அது சில உதாரணங்கள் கூட சொல்லுவார். செப்டம்பர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம் அப்படின்ற பாடல் வந்து எழுதி அது வந்து வெளியாகுது, பிரிண்ட் அவர் உடையுது செப்டம்பர் மாதம். இது மாதிரி நடந்துரும், இதனால நடந்ததாங்கிறதெல்லாம் தெரியாது. சரி சரி சரி, அது அவருடைய நோக்கத்துல, ஓகே ஓகே, அது உண்மையா சரியாங்கிறதெல்லாம் விவாத பொருள். அது மாதிரி அறம் பாடாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அந்த வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம், அல்லது நான் வந்து செத்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ்ல கூட ஒரு அற வார்த்தை இருக்கு. அது ஒரு ஆர்டிஸ்ட் தானே பாடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அதை நான் ரொம்ப யோசிப்பேன். அதனால அப்புறம் அந்த டைரக்டர், அது ஒரு முக்கியமான நடிகர், வேற நடிகர் ஒரு படம், அதை நான் சொல்றேன், இல்லைங்க இந்த பாடல் நான் எழுதலை, எனக்கு ஒரு மாதிரி இது முரணா இருக்கு, எனக்கு என்னுடைய மனசுக்கு இது செட் ஆகலை அப்படி சொல்லி நான் அந்த அந்த சுச்சுவேஷனை விட்டு தவிர்த்தேன். ஓகே சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில நேரங்களில் வந்து இப்போ கமல் சாரோட படம் போல தான் இப்போ ஹேரம்லாம் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஆகச்சிறந்த படங்களில் ஒன்று. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த படம் எத்தனை பேருக்கு புரியும், இதோட கான்செப்ட் எவ்வளோ பேருக்கு புரியும் அப்படி. இப்போ ஒரு கவிஞராகவே நீங்கள் ஒரு பாடல் எழுதும் போது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மாற்றான் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பீங்க, தீயே தீயே அழகான வார்த்தை நீ என்றால் முற்றுப்புள்ளி வெட்கம், மெதுவாக உன்னை வர்ணித்தால் மொழியை சொக்கினேன், அணுச்சிதைவு இல்லாமல். அது ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இப்ப அது ரொம்ப ஒரு பாமர மக்களா புரியும் போது, என்ன இது அணுச்சிதைவு இல்லாமல் பெண்ணின் மின்சாரம் என்னவோ எழுதியிருக்காரு. நீங்க எப்படி பாப்பீங்க? இது யார் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்? இது யாருக்கு போய் சென்றடைய போகுது? அந்த ஒரு யோசனை இருக்குமா? இந்த அணுகுணுலாம் எழுதுனா புரியுமாப்பா அப்படி யோசிப்பீங்களா? இதையும் ரசிச்சு கேட்கறவங்க இருப்பாங்க, அவங்க இதை கேட்பாங்க, அப்படி யோசிப்பீங்களா? இல்லை, நான் வந்து வெகுஜனங்களுக்கு தான் யோசிப்பேன். வெகுஜனங்களுக்கு இது புரியுமா அப்படி தான் யோசிப்பேன். இது ஒரு சில சாராருக்கு இது புரியாமல் கூட போகலாம். ஆனால் வந்து வெகுஜனங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா அப்துல் கலாம்ங்கிற ஒரு பெரிய ஒரு அலை அடித்ததுக்கப்புறம் இந்த அணுசக்தியை பற்றி ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் வந்துருச்சு. அணு உலை வந்துருச்சு கல்பாக்கத்துக்கு. ஸோ அணுன்ற வார்த்தை வந்து நமக்கு நிறைய மக்கள் மத்தியில் பழகின ஒரு வார்த்தை தான். ஸோ இந்த அணுச்சிதைவுக்குள்ளிருந்து மின்சாரம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் ஒரு புதுசாக இருந்திருக்கலாம். அணுவை வந்து திறந்து அதிலிருந்து மின்சாரத்தை ஊடுருவி எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த பிரயோகம் புதுசாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை அவங்களுக்கு புரியும். அணுச்சிதைவு இல்லாமல் பெண்ணில் மின்சாரம் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக சில, ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க வந்து ஹாரிஸ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஹாரிஸ் சாரும் அதே மாதிரி தான் வரிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால தான் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அடுத்த சரணத்தில் அசத்திடும் வித்தைகள் எண்ணில் ஏராளம் அப்படின்னு சொல்லி அதை பேலன்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் ரசமாக்கி, இல்லை அது புரியாட்டி கூட இது நல்லா புரியும். அசைந்த சொத்துக்கள் உன்னில் தாராளம், அசைந்திடும் சொத்துக்கள் உன்னில் ஏராளம், தாராளம் அசத்திடும் வித்தைகள் எண்ணில் ஏராளம் சொல்லி அசைகின்ற சொத்துக்கள் உன்னில் ஏராளம், அதை பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி அதை இது பண்ணும். ஆனா நான் நிச்சயமா இது வந்து ஒரு நல்ல எல்லாருக்கும் புரியும் தான் நினைச்சேன். ஆனா அது இப்போ வரைக்குமே அது வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், ரொம்ப ட்ரெண்டியாக அதை ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே ஓகே. பார்வதி சர்மால இருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கோவம் என்ன தெரியுமா, ஞாபகங்கள்னு ஒரு படம். ஸோ அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாடல்கள். அதில் ஒரு பாடல் வந்து ஞாபகம் இல்லையோ என் தோழி, அவ்வளோ அழகான ஒரு வரிகள். இப்போ எஸ்பிபி சார் என்ன உயிரை கொடுத்து பாடியிருப்பாரு. இவர் இன்னும் கொஞ்சம் அதை பயங்கரமாக நடிச்சிருந்தா இது அந்த பாடல் அந்த வரிகளுக்கான ஒரு உங்களோட வரி தான், அதுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் சேர்த்துருக்குமே, அதுக்கு இன்னும் ஒரு மக்கள் கிட்ட சென்று அடைஞ்சிருக்குமேன்னு தோணுது. உங்களுக்கு தோணியிருக்கா? ஏன்னா அதை முடியும் போது ஒரு வரி வரும், இதுவரை என் பேனா நின்றதில்லை, உன் பெயர் சொல்லாமல் சென்றதில்லை. அது வந்து மொத்தமாக நான் சில இடங்களில் ரொம்ப நெருக்கமான இடங்களில் சொல்லியிருக்கேன். அந்த அந்த படத்தில் நடித்ததுங்கிறது என்னுடைய மிக தவறான ஒரு முடிவு. சில நேரம் அது என்ன பண்ணுறது, அதுக்காக செய்யாமல் இருக்க முடியாது. சில அனுபவங்கள் தானே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நிறுத்திட்டு தவறே செய்யும். பெரிய என்ன தவறு செஞ்சுட்டோம், ஒரு படைப்பில் வந்து நாம் வந்து வேலை செஞ்சோம், அந்த படைப்பு சரியாக வரல, அது ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குது. நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்க ஒரு பதில் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பாட வராரு, பாடி முடிச்சுட்டு வெளியில் வந்து சொன்னார், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் என்னோட பேரையும் சொல்லிட்டு ஜேம்ஸ் விக்
கோல்டன் சாங் ஃபார் மீ அப்படின்னு 2 தடவை சொல்லிட்டு கார் ஏறி அப்படியே போனார். ஸோ அப்போ அவருக்கு வந்து பெரிய பேமெண்ட் இருந்தது. ஆனால் நான் என்னுடைய ப்ரொடக்ஷனுங்கிறதால என்னால் அவ்வளோ பேமெண்ட் தர முடியல. அப்போ நான் அவருடைய உதவியாளர்கிட்ட போய் அதை பற்றி சொல்லாமல் அவர்கிட்ட சார் கொஞ்சம் நல்லா பேமெண்ட் கிவ் வாட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டார். அதான் இதை விடவா சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கான மனசு அப்படியே நிரம்பியே அப்படி போனார். பியூட்டிஃபுல் ஆல்ரைட் சார். அண்ட் தொடர்ந்து இது எனக்கு தெரிஞ்சு இன்னமும் ஏகப்பட்ட பாடல்கள் அண்டர் ரேட்டட் சாங்ஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. அதுல இருந்து நான் ரொம்ப சில துளிகளை தான் அப்படி பொறுக்கி எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசை இப்போ வரைக்கும் நிறைவேறாம இருக்கு? என்னோட பாடல்கள்ல ரொம்ப நாளா இதை நான் உட்புகுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா சில காரணங்களால என்னால் அதை மெட்டீரியலைஸ் பண்ண முடியல. அது இதே தான் என்னுடைய மீண்டும் வந்து என்னென்னா, இன்னமும் நான் வந்து சில இப்போ ஒரு சங்க இலக்கியத்திலிருந்து அதை புதுக்கவிதைப்படுத்தி வச்சுருக்கேன். சில பகுதிகளை, சில இலக்கியங்களை மட்டும். இப்போ முத்துள்ளாயிரம்னு ஒரு பெரிய ஒரு இலக்கியம் இருக்குது. அது தமிழர்களுடைய பெரிய ஒரு வீரத்தையும் காதலையும் ரொம்ப ஆழமாக சொன்ன ஒரு, இப்போ சொன்ன மாதிரி சொன்னால் அண்டர் ரேட்டட் இலக்கியம் அது. இப்போ அகநானூறுனா தெரியும், புறநானூறு தெரியும், முத்துள்ளாயிரம் ரொம்ப ஆழமாக இருக்கிறவங்க. ஆனால் முத்துள்ளாயிரம் அட்டகாசமான இலக்கியம் அது. அதை வந்து நான் புதுக்கவிதைப்படுத்தி வச்சிருக்கேன். ஒரு 50 பாட்டை. சூப்பர் சூப்பர். 1 2 இல்லை, 50 பாடல்களை நான் முழுக்க புதுக்கவிதையில் எழுதி வச்சிருக்கேன். இப்போ அதை வெளியிட்டாலே புரியுமான்னு தெரியல. புதுக்கவிதையிலேயே அவ்வளவு ஆழமா ஒரு யானைக்கு, ஒரு மிருகத்துக்குள்ள இருக்கிற காதலையும், ஒரு யானைக்குள்ள ஏற்பட்ட வெக்கத்தையும் அந்த புலவன் வந்து பாட்டா பதிவு பண்ணியிருக்கிறான். அந்த அந்த ஆழமான அந்த தொன்மையான உணர்வு இருக்குல்ல, நம்ம இலக்கியத்தினுடைய உணர்வு இருக்குல்ல, அதை எப்படியாவது ஒரு பாட்டில் கொண்டு வரணும்னு என்னுடைய பெரிய விருப்பம். சரி சரி சரி. நம்ம இலக்கியத்தின் தொன்மை சுருக்கமாக தெளிவாக சொல்லணும்னா, நம்ம தமிழ் இலக்கியத்தினுடைய தொன்மையான உணர்வை, வரியே இல்லை. இப்போ நறுமுகைங்கிறது வரி, நான் வரியை சொல்ல, அந்த தொன்மையான உணர்ச்சியை நான் சொல்கிறேன் இல்லையா. ஒரு தலைவன் வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவி எப்படிலாம் ஏங்குனா, ஏங்கும்போது அவள் எதெல்லாம் பார்த்து தலைவன் தான் அவன் பக்கத்தில் இருக்கான்னு நினச்சிக்கிட்டாங்கிற உணர்வை வந்து பரிபாடலில் சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி அந்த உணர்வை சினிமா பாட்டுக்குள்ளே கடத்தணும். அதுக்காக ஒரு படம் வேணும். அது எல்லா பாட்டிலையும் செய்ய முடியாது இல்லை. அதுக்கு உரிய ஒரு படம் அமையணும். அந்த டைரக்டர் நம்மளை வந்து நம்ப விரும்பணும். அந்த பாட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு குரூப்போட சேர்ந்தாதான் அது போய் சேரும். ரொம்ப நன்றி. எனக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அழகான ஒரு தொகுப்பாக ஒரு பாடல்களை பற்றிய விளக்கமாக மட்டும் இல்லாமல், அந்த பாட்டுக்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு சிரமப்படுது. அந்த சிரமங்களையெல்லாம் தாண்டி ஒரு வரியோ அல்லது ஒரு பாட்டோ காலத்தை கடந்து நிற்கிது அப்படின்னா, அது அந்த பாடல் எவ்வளோ தனித்துவமானது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கான ஒரு களமாக இந்த நிகழ்வு அமைஞ்சது. ஸோ இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி நிறைய பேச ஆரம்பித்தாதான் இன்னைக்கு இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து வரிகளை கவனிக்கணும், அல்லது வந்து வரிகளுக்காக இவ்வளவு பேர் வாழ்ந்துருக்காங்களா, ஒரு வரியை யோசிக்க ஒருத்தன் இவ்வளவு நேரம் செலவு பண்ணியிருக்கான், இது தெரியாது இல்லைங்க. ஒரு பாட்டை கேட்டு போயிடும். இல்லை, இதுக்கு பின்னால் இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க, ஒருத்தவங்க லைஃபே டெடிகேட் பண்ணி இதுதான் வேலையாகவே செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க இதுக்கு பின்னால் இவ்வளோ படிச்சிருக்காங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு தெரிவிக்க ஆள் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் அவங்கள கிட்ட போய் சேரும்போது கண்டிப்பாக பாடல் வரிகளை நோக்கி உன்னிப்பாக கவனிக்கணுங்கிற அந்த ஆர்வம் எனக்கு ஏற்படும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக அது ஏற்படணும். அப்போதான் தமிழ் சினிமாவினுடைய பாட்டுக்கினுடைய தரம். ஆனால் இப்போ சமீபமாக ஒரு ஹிந்தி டைரக்டர் ஒருத்தர் சொன்ன வரி ரொம்ப அவர் பேரை மறந்துட்டான். தமிழ் சினிமாவினுடைய பாடல்களுடைய தரம் ரொம்ப ரொம்ப மலிவாக போயிட்டுருக்கு அப்படி சொல்லி ஒரு ஹிந்தி டைரக்டர் ஒருத்தர் சொன்னார். ஸோ அந்த மாதிரியா சொல்லுறவங்க வந்து அது என்ன உண்மையான எனக்கு தெரியாது. அது நான் மறுக்கவோ அல்லது வந்து ஆதரிக்கவோ விரும்பலை. ஆனால் அப்படிப்பட்ட விமர்சனங்கள் வராமல் தடுக்கணும் அப்படின்னா வரிகள் கொண்டாடப்படணுங்க. அது நான்லாம் இல்லை, யார் எழுதினாலும் வரிகள் அதில் கொண்டாடப்படணும், அல்லது கொண்டாடப்பட வேண்டிய வரிகளை நம்ம எழுதணும். அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த இரண்டும் நான் ரொம்ப ஆழமான கருத்தாக சொல்கிறேன். வரிகள் கொண்டாடப்படணும், கொண்டாடப்பட வேண்டிய வரிகளை நம்மளும் எழுதணும். அந்த பங்களிப்பு, அதாவது அந்த பொறுப்பு நமக்கும் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நாமளும் செயல்படணும். ஸோ அந்த ஒரு பாலத்துக்கு இந்த பேட்டி ஒரு உதவியாக இருக்கும்னு நான் நம்புறேன். நிச்சயமா சார். உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. Chennai Silks Saari Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Joyalukas, world's favorite jeweler, diamond wedding collection by Pride. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு.